அவர்களை உளவுத்துறை கவனிக்காமல் விட்டுவிட்டதா? அங்கே இருந்த இராணுவம், துணை இராணுவம், காவல்துறை இவர்களுக்கு அவர்களை பற்றிய எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலையா? அப்படி கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கல, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. உள்துறை அமைச்சரோட அமைச்சகத்தில இருந்து இதுவரை எந்த அறிக்கையும் வரல, ஒரு அறிக்கை கூட வரல. அதிகாரப்பூர்வமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை வந்து அங்கே இருக்கிற அந்த இராணுவம் சார்ந்த அதிகாரிகள் கொடுத்த விஷயம் மட்டும்தான் வந்திருக்கு. என்ஐஏ வந்து உள்ள இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஐஏ தனது கடமையை செய்யட்டும். மோடி அவர்கள் அந்த பகுதிக்கு நேராக போகவே இல்லை. ஒரு பிரதமராக என்ன செஞ்சுருக்கணும், ஒரு இடத்துல ஒரு பெரிய பாதிப்பு நடந்திருக்குன்னா அந்த பாதிப்பு நடந்த இடத்திற்கு ஒரு பிரதமர் நேரடியாக போய் இறங்கி நின்னாதான் அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு மாரலாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சரி, பிரதமரே தைரியமாக உள்ளே வராருன்னா இடம் வந்து கட்டுக்குள்ளே தான் இருக்குது, நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்குது போல இருக்குது, எப்படி எல்லாரையும் பிடிச்சிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும்.